சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். பிறந்த நாள் விழா நடந்துகிட்டு இருக்கு. அந்த டோர்ல இருந்து ஆர்பி சௌத்ரி சார் உள்ள வராருன்னு பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் வந்து எந்திரிச்சு போய் ஆர்பி சௌத்ரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காரு. என்ன நான் ஏன் தெரியுமா ஆர்பி சௌத்ரி சார் காலில் விழுந்து கும்பிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சார் என்ன காரணம் சொல்லுங்க அண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு மார்வாடி, அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஆர்வம், தமிழ் படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 100 படத்துக்கிட்ட வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து சோறு போடுறாரு. அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு, சினிமா உழைப்பாளர்களுக்கு வந்து சோறு போடுறாரு. ஜீவாவை தான் சார் புக் பண்ணலான்னு வந்திருக்கோம், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னும் போது உடனே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஜீவாவுக்கு மார்க்கெட்டே இல்லையே, ஜீவாவுக்கு 1 கோடி ரூபா சம்பளம் இல்லை 2 கோடி ரூபா சம்பளம் கொடுங்கன்னு வாங்க தான் பார்ப்பாங்க பணத்தை. யாருமே இப்படி வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி அவர் பையனை தேடி போன ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஆர்பி சௌத்ரி சார் வந்து சொன்னது வந்து 100% உண்மை. இப்படி இவர் வந்து பல கம்பெனிக்கு போய் பல தயாரிப்பாளர்களை பார்த்து வாய்ப்பு கேட்டுட்டு இருக்காருங்கிற செய்தி ஆர்பி சௌத்ரிக்கு வந்து அவரே கூப்பிட்டு விட்டுருக்காரு. அந்த பாரதி கண்ணனை வர சொல்லியா அப்படின்னு கூப்பிட்டு விட்டுருக்காரு. வந்தோடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ நீ ஏதோ கதை வச்சுட்டு எல்லா கம்பெனியும் சுற்றிட்டு இருக்கியாமே அப்படிங்கிறது. ஆமாம் சார், நல்ல கதை ஒன்று இருக்குது, பேர் என்ன, படத்தோட பேர் அப்படின்னு. கண்ணாத்தான். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்போ வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து நிறைய வந்து டேரக்டர்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி KS ரவிக்குமார் சாருமே வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குட் ஃபிலிம்ஸ் அந்த நிறுவனம் வந்து எனக்கு கோவில் மாதிரி, ஆர்பி சௌத்ரி சார் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் வந்து KS ரவிக்குமார் சார் கூட என்ன படம்லாம் இது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி? நிறைய படம், நாட்டாமையெல்லாம் KS ரவிக்குமார் தான் பண்ணார். KS ரவிக்குமார் கேரக்டர்லேயே நாட்டாமை மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம். அதெல்லாம் புரியாத புதிர் அந்த பட வாய்ப்பு வந்து KS ரவிக்குமார் கேட்காமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. ஸோ பலருடைய வாழ்க்கையில் வந்து ஆர்பி சௌத்ரி சார் வந்து ஒளியேற்றி வச்சுருக்காரு. ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி நல்லதாக ஒரு 2-3 விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எல்லாமே நல்லது தான், அதுலேயும் ரொம்ப ரொம்ப அவர் எப்படிப்பட்ட மனிதன்றதுக்காண்டி 2-3 விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஷியர், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் பங்கஜ் மேத்தா. அவர் படங்களும் எடுத்திருக்காரு. மாறன், ஒரு லேசா இப்படி ஒரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஒரு இயக்குனர் அவர்கிட்ட வந்து ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை அவர் பிடிச்சிருக்கு, அந்த பங்கஜ் மேத்தா ப்ரொடியூசருக்கு. யாரை ஹீரோவாக போடலாம் அப்படின்னும் போது ஆர்பி சௌத்ரி சார் சன் ஜீவா போட்டால் நல்லாயிருக்கும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த இயக்குனர். சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரையும் கூட்டிகிட்டு ஆர்பி சௌத்ரி சார் போய் பார்த்துருக்காரு. பார்த்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜீவாவை தான் சார் புக் பண்ணலான்னு வந்திருக்கோம், அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னும் போது உடனே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஜீவாவுக்கு மார்க்கெட்டே இல்லையே அப்படின்னு இருக்காரு. அவர் அந்த போன ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவரே ஒரு பெரிய ஃபைனான்சர். சார் என்ன சார் சொல்கிறீங்க? உண்மையாலுமே சொல்கிறேன் சார், ஜீவாவுக்கு மார்க்கெட்டே கிடையாது. நீங்கள் இப்போ எப்படி ஒரு 4-5 கோடி ரூபா போட்டு எடுத்தீங்கன்னா அந்த போட்ட படமே உங்களுக்கு திரும்பி வராது. இது இப்போ வேண்டாம், இது வந்து தவிர்த்துருங்க, உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுரும்ல வியாபாரத்தில் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பண்ணுறதுக்கு மறுத்து அந்த தயாரிப்பாளரை திருப்பி அனுப்பிச்சி வச்சுருக்காரு. யார் பண்ணுவா அப்படி? ஜீவாவுக்கு 1 கோடி ரூபா சம்பளம் இல்லை 2 கோடி ரூபா சம்பளம் கொடுங்கன்னு வாங்க தான் பார்ப்பாங்க பணத்தை. யாருமே இப்படி வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. இப்படி அவர் பையனை தேடி போன ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஆர்பி சௌத்ரி சார் வந்து சொன்னது வந்து 100% உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி கண்ணன் டேரக்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நிறைய படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு, பிரபலமான இயக்குனராக இருக்கார். அவர் ஆரம்ப காலத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார், சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஆர்பி சௌத்ரி சார் எடுத்தார் இல்லையா முதல் படம் புது வசந்தம், அந்த படத்தினுடைய திருநெல்வேலி ஏரியாவை போய் கேட்டிருக்காரு. அப்போ ஆர்பி சௌத்ரி புதுமுகங்கள் தானே, கிட்டத்தட்ட முரளி ஆனந்த் பாபுலாம் ஓரளவுக்கு நோன் ஆர்டிஸ்ட் தான், பெரிய நடிகர்கள்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து 5 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொல்லி 5 லட்சம் கொடுத்து அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தை பார்த்துருக்காரு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர். படத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு. சூப்பராக இருந்திருக்கு படம். என்ன சார் இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படம் 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டீங்களே சார், இது வந்து பெரிய வேலைக்கு போகும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பாரிச்சு நல்லா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு, தியேட்டர் வாசல் நின்று ப்ரீவியூ ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போடுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு, சார் இதில் நான் வந்து ஒரு 4 மடங்கு 5 மடங்கு சம்பாதிப்பேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் அது.
அதில் நான் வந்து அதில் சம்பாரிச்சேன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 5 லட்சம் கொடுப்பேன் உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் தேடி வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அப்போ அந்த நேரத்தில் இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, பொதுவாக சினிமாவில் இப்படி வார்த்தைகள்லாம் கொடுப்பாங்க, ஃபால்ஸ் ப்ராமிஸ்லாம் நிறையா பண்ணுவாங்க. அதனால் வந்து சும்மா ஏதோ சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஆனால் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழித்து ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு போய் ஆர்பி சௌத்ரிகிட்ட கொடுத்துருக்காரு. ஆர்பி சௌத்ரியே ஆச்சரியப்பட்டுக்காரு. என்னங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார், நான் சொன்னபடி நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு. வாங்க மறுத்திருக்கார். இல்லை பரவாயில்ல, நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை சார், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த டைரக்டர் அவர் வேற சில படங்கள்லாம் இயக்குனார். அருவாவேலுன்னு ஒரு படத்தை சொந்தமாக தயாரித்தார். அதில் அவருக்கு பெரிய நஷ்டம். அன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு 1.5 கோடி ரூபா நஷ்டம். அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறது ஒரு தடுமாற்றம். யார்கிட்டயோ போய் கதை சொல்கிறாரு. கதை நல்லா இருக்கு, ஆனால் யாருமே வந்து வாய்ப்பு தரல. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஏற்கனவே படம் எடுத்திருக்காரு, நஷ்டப்பட்டிருக்காரு. இவருக்கு வந்து நம்ம வாய்ப்பு கொடுத்தோம்னா அவருடைய கடனை வந்து எங்கே நம்மக்கிட்ட கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து யாருமே வாய்ப்பு தரல. இப்படி இவர் வந்து பல கம்பெனிக்கு போய் பல தயாரிப்பாளர்களை பார்த்து வாய்ப்பு கேட்டுட்டு இருக்காங்கிற செய்தி ஆர்பி சௌத்ரிக்கு வந்து அவரே கூப்பிட்டு விட்டுருக்காரு. அந்த பாரதி கண்ணனை வர சொல்லியா அப்படின்னு கூப்பிட்டு விட்டுருக்காரு. வந்தோடனே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயோ நீ ஏதோ கதை வச்சுட்டு எல்லா கம்பெனியும் சுற்றிட்டு இருக்கியாமே அப்படிங்கிறது. ஆமாம் சார், நல்ல கதை ஒன்று இருக்குது. பேர் என்ன, படத்தோட பேர் அப்படின்னு. கண்ணாத்தாள். கண்ணாத்தாள்லாம் நம்ம சூப்பர் குட்டில் எடுக்கிறது இல்லையா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா துல்லாத மனம் துள்ளும், பூவே உனக்காக, புது வசந்தம், இந்த மாதிரி வந்து கிளாசிக்கல் படங்கள் தான் எடுக்கிறோம். இது ஒரு மாதிரி சாமி படமாக இருக்கே அப்படின்னோடனே, சரி கதையை சொல்லு அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு கதை சொல்லியிருக்காரு. கதை அவர் பிடிச்சி போச்சு. அப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீயே வந்து தயாரிப்பாளராக மாறு, ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கு, நான் உனக்கு 1 கோடி ரூபா பணம் தானே வேணும், தரேன், நீ எடு, அதில் வர லாபத்தில் ஒரு சின்ன பங்கை எனக்கு கொடுத்துரு, மீதியை நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி சொல்லிகிட்டே போகலாமா? விஜயகாந்த் வச்சு ஒரு சம்பவம் சொல்கிறேன், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். என்ன அப்படின்னா, விஜயகாந்தோட பிறந்த நாள். விஜயகாந்த் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் தமிழ் சினிமாவில், ஒரு கட்சி தலைவர். அவரை பார்க்குறதுக்கு பல பேர் வந்து கூட்டங்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காரு. அப்போ ஆர்பி சௌத்ரி சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இவர் பாபா லக்ஷ்மணன் ஒருத்தர். அவர் வந்து ஆர்பி சௌத்ரி சாருடைய சூப்பர் குட் நிறுவனத்தில் பல வருஷங்களாக மேனேஜராக ஒர்க் பண்ணவர். அவரை வந்து நடிக்கிறார். இப்போ நிறைய படங்கள் நடிக்கிறார். ஆனந்தம் பல படங்கள் நடிச்சிருக்காரு. இப்போ கூட நடிக்கிறாரு. அவரை வந்து ஆர்பி சௌத்ரி சார் ஃபோன் பண்ணி, வந்து விஜயகாந்தனுடைய பர்த்டேக்கு போய் ஒரு மரியாதைக்கு ஒரு மாலையை போட்டு வரலாம் ஐயா, நல்ல மனுஷன்யா, வாயா போயிட்டு வரலான்னு சொல்லி காரில் கூப்பிட்டு கிளம்பி போகிறார். ஏகப்பட்ட கூட்டம். விஜயகாந்த் வந்து உட்காந்துருக்காரு. பிறந்தநாள் விழா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டோர்லேருந்து ஆர்பி சௌத்ரி சார் உள்ளே வராருன்னு பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் வந்து எந்திரிச்சு போய் ஆர்பி சௌத்ரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கார். இது ஆர்பி சௌத்ரி எதிர்பார்க்கல. ஏன்னா அவரே ஒரு பெரிய ஸ்டாரு, கட்சி தலைவர், நம்ம காலில் விழுந்துட்டாரு. என்ன விஜயகாந்த் அப்படின்னு இருக்காரு. இல்லை சார், உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிறந்த நாள் நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்பி சௌத்ரி போனதுக்கப்புறம் அந்த பாபா லக்ஷ்மணன்ட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, லக்ஷ்மணன், நான் ஏன் தெரியுமா ஆர்பி சௌத்ரி சார் காலில் விழுந்து கும்பிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சார், என்ன காரணம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர், ஒரு மார்வாடி. அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஆர்வம், தமிழ் படங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு 100 படத்துக்கிட்ட வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து சோறு போடுறாரு. அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு, சினிமா உழைப்பாளர்களுக்கு வந்து சோறு போடுறாரு. பல பேருக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் அவர் நினைச்சா வந்து ஹிந்தி படம் எடுக்கலாம், ஏன் வந்து தமிழ் படம் எடுக்கணும்? தமிழ் சினிமாவை நேசித்து வந்து தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற உழைப்பாளர்களுக்கு வேலை கொடுக்குறாரு அப்படின்னும் போது, பல பேருக்கு சோறு கொடுக்குறாருன்னும் போது, அதை நம்ம மதிக்கணுங்க. அப்படிப்பட்ட மனுஷனை நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஆச்சரியமான ஒரு தகவல்கள் ஆர்பி சௌத்ரி சாரை பற்றி. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.